ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்கள் அரவிந்த். ஐக்யூ உங்களுடைய Z சீரிஸில் லான்ச் பண்ண ஐக்யூ Z3 ஆகட்டும் இல்லை Z5 ஆகட்டும், ரெண்டுமே இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு நல்ல சக்ஸஸிவான ஸ்மார்ட் ஃபோன்னு சொல்லலாம். இப்போவும் மார்க்கெட்டில் ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக அந்தந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. இதை தொடர்ந்து இப்போ ஐக்யூ கிட்டேருந்து ஐக்யூ Z6 5G அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் இன்டர்நெட்டில் ஆல்ரெடி இருந்துச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரொம்பவே அக்ரெசிவான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வேறு லெவலான ஸ்பெக்ஷீட்டோட வரும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரு ஸ்பெக்ஷீட்டோட அக்ரெசிவான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்திருக்கா, என்ன மாதிரியான ஸ்பெக் ஷீட், என்ன மாதிரியான பிரைசிங், எல்லாத்தையும் வாங்க டீட்டெயிலாக வீடியோக்குள்ள போய் டிஸ்கஸ் பண்ணலாம். நண்பா, வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ, நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு டிசைன் அண்ட் லுக்கை பற்றி பேசணும் அப்படின்னா ஐக்யூ Z3லேருந்து Z5லே நம்ம பார்த்துருப்போம். ஜஸ்ட் அந்த கேமரா மாடலை மட்டும்தான் லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. பேக் சைட் பேனல் எல்லாம் பெருசாக கையை வச்சிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த ஐக்யூ Z6லையுமே கேமரா மாடலை மட்டும்தான் லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஐக்யூ Z5லேருந்து இங்கே கேமரா மாடலுடைய அந்த லுக் மட்டும் லைட்டாக சேஞ்ச் ஆயிருக்குது. மற்றபடி பேக் சைட் பேனலுடைய டிசைன்லாம் ஆஸ் யூஷுவல் தான். அந்த கலர் ஆப்ஷன் ப்ளூ அண்ட் பிளாக் அப்படின்ற ரெண்டு கலர் ஆப்ஷனோட பேக் சைடு ஒரு பிளைனான டிசைனோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒயிட் அண்ட் திக்னஸ்னு பார்த்தீங்கன்னா 187 கிராம்ஸ்க்கான ஒயிட் அண்ட் 8.25 mm திக்னஸோட கொஞ்சம் லைட் வெயிட்டடான ஒரு ஸ்லிம்மான ஸ்மார்ட் ஃபோனாக தான் இந்த ஐக்யூ Z6 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனை இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் லுக் அண்ட் டிசைன் பார்த்தோம்னா ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன், நல்ல லுக்கில் ஒரு லைட் வெயிட்டடான ஸ்மார்ட் ஃபோனாகவே நமக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் டிசைன் ஒரு நல்ல டிசைனாகவே இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இருக்குது. அதுவே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக்ஷீட்டை பற்றி பேசணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஸ்பிளேன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆஸ் யூஷுவல் தான். ஐக்யூ Z சீரிஸில் எப்போ தான் AMOLED டிஸ்பிளே கொடுப்பாங்கன்னு தெரியல. இந்த வாட்டியும் நமக்கு LCD பேனல் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 6.58 இன்ச்சஸில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் IPS LCD பேனலுக்கான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்டும் ஆஸ் யூஷுவல் தான். 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆஸ் யூஷுவலான ஒரு டிஸ்பிளே ஐக்யூ Z3 Z5லாம் பார்த்து அதே மாதிரியான அதே டிஸ்பிளேவோட தான் இந்த ஐக்யூ Z6 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனும் இப்போ இந்தியன் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுவே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பெர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸர்னு பார்த்தோம்னா இதுதான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஒரு ஹைலைட்டட் கீ ஸ்பெசிஃபிகேஷனாகவே இருக்குது. அப்படி என்ன ப்ராசஸர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்னாப்ட்ராகனுடைய ஒரு புது 5G சிப்பை தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து 6 nm சைஸில் வந்த ஸ்னாப்ட்ராகன் 695 அப்படின்ற இந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சிப்பை தான் இங்கே நமக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்னாப்ட்ராகன் 695 இந்த சிப்செட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது ஸ்னாப்ட்ராகன் கிட்ட இருந்து ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்னாப்ட்ராகன் 750G அதை விடவுமே பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சிப் அப்படின்ற மாதிரி தான் கிளைம் பண்ணுறாங்க. 50% பெட்டரான CPU அண்ட் 30% பெட்டரான GPU பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் AnTuTu ஸ்கோருமே நமக்கு கொஞ்சம் பெட்டராகவே வந்திருக்கு. ஸ்னாப்ட்ராகன் 750Gக்கு 3,92,000க்கான ஒரு AnTuTu ஸ்கோர் தான் ரீச் பண்ணியிருந்தது. பட் ஆனால் இந்த ஸ்னாப்ட்ராகன் 695ல 4,10,000க்கான ஒரு AnTuTu ஸ்கோர் ரீச் பண்ணியிருக்கிறத அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் ஸ்னாப்ட்ராகன் 750G விடவுமே இதில் இருக்கக்கூடிய இந்த ஸ்னாப்ட்ராகன் 695 அப்படின்ற சிப் ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். அதுவும் இந்த ஸ்மார்ட் ஃபோனை ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டுக்கு நியர்லி 15K அப்படின்ற ஒரு பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஒரு சிப்பை நாங்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறதுனால இந்த 15K பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவர்ஃபுல்லான ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஐக்யூ தரப்புலேருந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஸ்னாப்ட்ராகன் 695 அப்படின்ற சிப் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் தாறுமாறாக இருக்கும், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இங்கே வந்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 5000 mAhக்கான ஒரு ஆஸ் யூஷுவல் பேட்டரி கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. 18 வாட்ஸ்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அட்லீஸ்ட் 44 இல்லைனா 33க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்கலாம். பட் என்னமோ இங்கே 18 வாட்ஸ்க்கான சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு சின்ன டிசப்பாயிண்டிங்காக என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அதுவே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா செக்மெண்ட், கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேக் சைடு மொத்தம் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் பிரைமரி கேமரா 50 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா, f1.8க்கான அப்பேச்சர் வேல்யூட சாம்சங் ஐசோசெல் JN1 அப்படின்ற இந்த ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது போக ஒரு 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ அண்ட் 2 மெகாபிக்சலுக்கான பொக்கே சென்சார் அப்படின்ற மாதிரி மொத்தம் 3 கேமரா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேக் சைடு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதுவே ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, இங்கேயுமே சாம்சங் உடைய ஒரு சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. f2.0க்கான அப்பேச்சர் வேல்யூட இந்த செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ஐக்யூ உடைய கேமரா பர்ஃபார்மன்ஸை பற்றி பேசணும் அப்படின்னா ஐக்யூ நம்ம எல்லாருக்கும் தெரியும், இது விவோ உடைய ஒரு சப் பிராண்ட் தான். அண்ட் விவோ கேமரா சென்ட்ரிக்காக கொஞ்சம் நல்லாவே கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஓரளவுக்கு கேமரா பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருக்கும். அதே மாதிரி தான் ஐக்யூ கிட்ட இருந்து கொண்டு வந்த ஐக்யூ Z3, Z5, IQoo 9 சீரிஸ்னு எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே கேமரா சென்ட்ரிக்காக ஒரு நல்ல டீசென்டான பர்ஃபார்மன்ஸை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் கேமரா சென்ட்ரிக்காக ஒரு டீசென்டான பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக நம்மளால்
நம்மளால எதிர்பார்க்க முடியும். அதை தாண்டி பெருசாக நம்மளால எதிர்பார்க்க முடியாது. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஆஸ் யூஷுவல் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் LPDDR4X ரேம் டைப், UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட், ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 அண்ட் Wi-Fi 5 கனெக்டிவிட்டி சப்போர்ட் அப்படின்ற மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு கேமிங் சென்ட்ரிக்கான ஸ்மார்ட் ஃபோன், கேமர்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணி கொண்டு வரும். அதுக்காக தான் Snapdragon 695 அப்படின்ற மாதிரியான இந்த ஒரு பவர்ஃபுல் சிப் அண்ட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் எல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. பட் அதே சமயம் கேமிங்க்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் மாதிரியே மொபைல் ஹீட் ஆகாமல் இருக்கிறதும் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் நல்ல கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் ஹீட்டிங் இஷ்யூஸ் அப்படின்றது நிறையவே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லிக்விட் சிஸ்டம்னு பார்க்கும்போது 5 லேயருக்கான லிக்விட் கூலிங் சிஸ்டம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த லிக்விட் கூலிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் மொபைலில் 3 டிகிரி செல்சியஸ்க்கான டெம்பரேச்சர்லேயே மெயின்டைன் பண்ணிக்கும் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணியிருக்காங்க. அண்ட் CPU ஜங்ஷனை 10 டிகிரி செல்சியஸில் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிக்கும். அதுவும் இன்டென்சிவான கேமிங் விளையாடும் போதுமே 10 டிகிரி செல்சியஸ்லேயே இதனுடைய டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கிளைம் பண்ணியிருக்காங்க. இதனால இந்த மொபைலில் நம்ம இன்டென்சிவான கேமிங் விளையாடும் போதுமே ஹீட்டிங் இஷ்யூஸ்லாம் எதுவும் பெருசாக இருக்காது அப்படின்ற மாதிரி IQoo தரப்புலேருந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. பட் எந்த அளவுக்கு இருக்க போகுது, இந்த லிக்விட் சிஸ்டம் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக் ஷீட் நம்ம பார்த்த வரைக்கும் எல்லாமே ஓரளவுக்கு ஒரு நல்ல டீசெண்டான ஸ்பெக் ஷீட்டை தான் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் மெயினாக Snapdragon 695 அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான். பட் இந்த சிப்பெல்லாம் சேர்த்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அரௌண்ட் 15K ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் பேஸ் வேரியண்ட்டாக 4GB + 128GB அப்படின்ற இந்த வேரியண்ட்டை 15,999 அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இப்போ மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது கூடவே 6 + 128GB வேரியண்ட்டை 16,999 8 + 128GB வேரியண்ட்டை 17,999 அப்படின்ற மாதிரியான ஒரு பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இப்போ அஃபிஷியலாக மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த லான்ச் பிரைஸுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான். Snapdragon 695 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்றதுலாம் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் தான். பட் ஆனாலும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் AMOLED டிஸ்பிளே இல்லை 33 வாட்ஸ் சார்ஜிங் மாதிரியான இந்த விஷயங்களை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருந்தா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். பட் இவங்க அதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணல, மெயினாக கேமர்ஸ் தான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் Snapdragon 695 and 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸை பேக் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த ரெண்டு ஃபீச்சரும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு தி பெஸ்ட்டான ஃபீச்சர் தான். கண்டிப்பாக கேமிங் சென்ட்ரிக்காக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு பட்சத்தில் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு IQoo Z6 ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். அதே சமயம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இனிஷியல் சேல் ஆஃபராக ஒரு சின்ன ஆஃபரும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் HDFC பேங்க் கார்டு யூஸ் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட்டாக 2000 rupees கட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க, பிரைஸ் கட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அப்படி பிரைஸ் கட் பண்ணி 4 + 128 14K பிரைசிங்கும், 6 + 128 15Kக்கும், 8 + 128 16K அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்குமே இந்த ஸ்மார்ட் ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணியிருக்காங்க. அதனால கேமிங் சென்ட்ரிக்கா இந்த 15K பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த IQoo Z6 கன்சிடர் பண்ணலாம். அதுவும் இந்த ஆஃபர் பிரைசிங் HDFC கார்டெல்லாம் அப்ளை பண்ணி 2000 rupees ஆஃபர் டிஸ்கவுண்ட்லாம் பண்ணி நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பாக அந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். இல்லை எனக்கு கேமிங் அந்த அளவுக்கு தேவையில்லை, மற்றபடி AMOLED டிஸ்பிளே வேணும், பெட்டரான ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் வேணும்னு கேட்கக்கூடியவங்க இதை தவிர்த்துட்டு வேறு பிராண்டுக்கிட்ட இருந்து இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸாக பார்க்கலாம். பட் கேமிங் சென்ட்ரிக்காக பார்க்குறீங்க அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பாக இந்த IQoo Z6 இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஓவரால் இப்போ IQoo கிட்டேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த IQoo Z6 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த ஸ்பெக் ஷீட் அண்ட் ப்ரைசிங் இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக் ஷீட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஓகேவா? நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை கன்சிடர் பண்ணுவீங்களா மாட்டீங்களா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.